ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் தான் செய்ய போகிறோம். கேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாமே செய்ய போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் கோல்டன் சக்சுண்டு இன்னைக்கு சிங்கோடி மாயோ செய்ய போகிறோம். நம்ம அக்கா வந்திருக்கா, அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு, வந்துட்டா. அதனால் நிறைய பொருள் இங்கே இருக்க தேவையான பொருள் மேலேயோ நாங்கள் எடுத்துன்னு வந்துப்போம். ரசம் தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருவோம். ரசம் நாங்கள் இதை காமி இங்கே பாருங்க. இதுதான் நம்மளோட சிங்கோடி மாயோட கண்டிஷன்னு. இது கொண்டாந்து ஊற வச்சோடனே நம்மளோட இந்த சாக்லேட்டோட ஐஸ்கிரீமோட பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு தான் கேக் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொருள் மேலே இருக்கு. நாங்கள் ஒருத்தர் மாற்றி போயிடுவோம். பண்ணுவேன் நான். இப்போ இதில் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதில் நம்ம இதை போடணும். இப்போ நம்ம இதில் ஊற்ற பருப்பு போட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி தெரில, சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுன்னா இது லைட்டாக டேஸ்ட் பண்ணி கொடுத்தா இது சூப்பராக இருக்காக்கா. நீ டேஸ்ட் பண்ணி, நான் டேஸ்ட் பண்ணப்போ நல்லா தான் இருக்குது. சத்தியமாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, நிஜமாக நல்லா இருக்கா, உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சாக்லேட் தான். நாங்கள் எப்படி சாக்லேட் வச்சு பண்ணிங்கன்னு சொல்லிங்கிறாங்களா? நாங்கள் சாக்லேட் இருக்குதுல்ல, அதில் அப்படியே கரைச்சி போட்டு வச்சுருக்கோம். வரவே மாட்டேங்குது, மொத்தத்தையும் அள்ளி போட்டுருவோம். என் அப்பா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டுருக்கோம். எங்கள் பாட்டி யாரையான பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இது தனியாக வச்சு பொறுத்து போட்டலாம். சிங்கோடி மாயோ செய்கிறேன். மண் இல்லை, சிங்கோடி மாயோ. ஆமாம், நாங்கள் சாக்லேட் நம்ம வீட்டில் நிறைய சாக்லேட் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பீஸில் வச்சுருக்கு. அந்த சாக்லேட் எல்லாம் மில்க் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நல்லா அப்படியே கரைச்சி செஞ்சுட்ருக்கோம் ஐஸ்கிரீம்லாம். இப்போது நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு. இந்த காலிஷ் எல்லாம் இதுக்குள்ளே ஊற்றி மீதி இருக்கிறதுலாம் வேஸ்ட் பண்ணிடுங்க. வெறும் நமக்கு தேவையான அளவு மட்டும் போதும். இங்கே வச்சுருக்க பார்த்துக்கோங்க, கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த சிங்கோடி மாயெல்லாம் சமையல் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ இந்த சிங்கோடி இது எப்படி இருக்கு பாரு. நிஜமா இது எடுத்து இது தக்காளி எல்லாம் இது எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கிட்டா. இப்போ வேற ஆன்ல வீடியோ யூடியூப் எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்க. விஆர்எஃப் பண்ணுறேன். அதுலேருந்து போடாத, இங்கே கொஞ்சம் இருக்கு. இதில் இதெல்லாம் என்ன எடுத்து போட்டுக்கிறேன். இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ யூடியூப்லலாம் போடலை, சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இதை வச்சு யூடியூப்லலாம் நீ போட்டுருக்கேன். அவள்தான் இதுக்கு மேலே போட தேவையில்ல, இந்த அளவே போதும். இப்போ நம்ம இதில் வேற கேக்கு செய்யறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சாதான் நல்லா இருக்கா. வெயிலில் வச்சுட்டா, வெயிலில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டா நம்மளோட கான்சிஸ்டன்சி சரியாயிடும். நான் மூடி தான் வச்சுருக்கேன். எப்படி நீங்கள் காயணும் தானே கேட்குறீங்க? அது உள்ள கேஸ் பாருதியா, எந்த பாரு நிமிஷம் இங்கே பாருங்களா, சாக்லேட் நிஜமா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுங்க. அதுதான் ஐஸ்கிரீம். இது கேக் செய்ய போகிறோம். நாங்கள் நல்லா கலக்கிக்கலாம் வாங்க. இப்போ இதை போட போகிறோம். சாக்லேட் இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த கோல மாவு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு அளவுக்கு. இதோ நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா, அது அந்த சாக்லேட்டை இதில் போட போகிறோம். மொத்தமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் சேர்த்து வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நாங்கள் மொத்தமே போட்டுக்கிட்டோம். கம்மியாகவே போடுங்க. நாங்கள் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுவே அந்த சாக்லேட்டை நல்லா கலக்கிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ அளவோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம், உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியாது, இப்படி வச்சா தான் தெரியும். மூஞ்சி தெரியல, பரவாயில்ல வேணப்பா, சமையல் தான் காமிக்கிறோம். அதெல்லாம் கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணோக்கா? அந்த பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பு என் அக்கா எடுத்துகிட்டு வர, அதுக்கு நம்ம கலக்கிட்டுக்கலாம். அக்கா எது கேட்க ஒரு கிண்ணத்தா. ஏன் அப்படி கத்துற? கிண்ணம்லாம் இல்லை, எல்லாமே காலி. இது மட்டும் தான். அதான் கூட அதுதான் கேட்குறேன். தேவையான பொருள் மேலே அந்த அந்த மேலேயே வச்சுருக்கோம் நாங்கள். தேவையான பொருள் பார்த்தீங்களா? இப்போ நான் கிச்சன் வருவேண்ணா. இதோ கிச்சனுக்கு வந்துட்டேன் அக்கா. இப்போ பருப்பு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு அளவு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, போட்டுக்கலாம் பருப்பு. பருப்பு இல்லை, சாரி, வாயில் அது மாதிரி சாக்லேட் சும்மா சொன்ன. பருப்பு தான் போடணும் இந்த சாக்லேட்டுக்கு. அக்கா எப்படிக்கா கேக் செய்யறது? கேக் செய்யறது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கோதுமை மாவு போட்டுக்கோங்க, அதில் சின்னதாக காஃபி தூள் போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சாக்லேட் ரெடி. அவ்வளோதான். இந்த கேக் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பா சூப்பரான ஒரு கேக். நாங்கள் பீஸாவில் எப்பயும் பார்ட் 1 கிச்சனில் போட்டல, அது இந்த கேக் தான் செஞ்சேன். ரொம்ப நாள் கேக் இது இல்லை, இப்போ தான் நாங்கள் பீஸில் வச்சோம். கிச்சன் விட்டு எங்கள் அக்கா போயிட்டா. நிஜமா ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், நல்லா கலக்கிக்கலாம். இது கடையில் வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா கான்சென்ட்ரேஷன் வாங்கி இதில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் கழுவினீங்கன்னா போதும். அந்த இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே போடுக்கா. கலர் ஒரே மாதிரி கலர் போட முடியாது. இது அது ரெட் கலர், இது சாக்லேட் கலர். இப்போ நம்ம மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம். அதுதான் மசாலா. எங்கள் அக்கா தந்துடுறதுன்னு தேய்ச்சினுங்கிறா. ஒழுகுதுடி, இது எப்படி எடுத்து போடுறது? அதெல்லாம் போட்டுக்கலாம்க்கா. இப்போ இதை வந்து எதில் போடுறது? நான் உண்மையிலே பேசுகிறேன். கேக் எப்படிக்கா போடுறது? இதில் போட்டுடலாமாக்கா கேக்கை? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக்கை இதில் போட்டுக்கலாம். கேக் எனக்கு செய்ய வராது, எங்கள் அக்காவுக்கு தான் செய்ய வரும். அக்கா அதுக்கு மேலே எனக்கு கேக் எப்படி செய்ய தெரியாதுன்னு தெரியாதுக்கா. இதுக்கு மேலே நீங்களே கேக் செய்கிறீங்களாக்கா? அவ்வளோ ஓகே. இதில் தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இது மேலே தூவிக்கலாம். அடுத்த பார்ட் 3 போடுவோம். எல்லாமே தூவிக்கலாம். இப்போ அந்த சாக்லேட் சொன்னதை அது எடுத்து போட்டுக்கலாம். இதுங்க அப்படியே ஒட்டி வச்சிடலாம் நம்ம. தூவிக்கலாம். வாவ், கேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அக்கா கேக் நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் வேணும். இது என்ன தக்காளி நினச்சிங்களா? இல்லை, தக்காளி பார்க்கறதுக்கு தக்காளி மாதிரி இருக்கலாம், ஆனால் செய்கிறது சாக்லேட் கேக்கு. அக்கா சாக்லேட் கேக்கு தான் இவ்வளோ நேரம் செஞ்சு. தக்காளி மாதிரியே வந்துட்டு அப்படி கை கழிச்சு. கேக் ரெடி. அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். திருப்பி சமையல் செய்யலாமா? இது எல்லாமே கழுவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி. இல்லை தேவை. நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 அத்தை வீடியோலாம். இப்போது எங்கள் அக்கா இந்த கேக்கு செஞ்சு முடிச்சிட்டோன்னா அவள் தான். பார்ட் 3 அத்தை வீடியோவில் போடுவோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாக்லேட் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். ஆமாம், மில்க் ஷேக் வாயில் வருது ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஷேக் அதுதான் செய்ய போகிறோம். சாக்லேட் மில்க் ஷேக்.
இப்போ வந்து இது நான் ஜூஸ்லாம் கிடையாது. என்ன ஜூஸ் போட்டிருக்கீங்க பைத்தியம் மாதிரி, அதனால தானே கேட்குறீங்க. ஜூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நீ கட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கட் பண்ணுறேன். இதை இப்போ வந்து பொறுமையாக பார்த்து ஊற்றணும். ஐயோ அந்த இந்த சாக்லேட்டில் ஒட்டிக்கிச்சு, அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதில் இருக்குது சீரகெல்லாம் போட்டுடலாம். அம்மா என் அக்கா போட்டுட்ருக்கு. தேவையில்லாததா தூக்கி போடுங்க. ஐயோ என் படையில் போட்டுட்டு அப்படியே சாக்லேட். இதில் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வரும். சமையல் பண்ணும்போது சில பேர் காமெடி பண்ணுவாங்க. ஏங்க நான் ஐஸ்கிரீமும் இதை சேர்த்து ஜூஸும் அப்படியே கலக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு சண்டே, நாங்கள் தாசத்தை கல்றைக்கு போகிறோம். இருக்கா தாஸ்தாத்தோட கல்றை அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு கல்றை போகிறேன். இப்போ பிரியாணி எங்கள் அம்மாலாம் வாங்கிட்டு வராங்க. எங்கள் அம்மா இவளோட அம்மாலாம். ஏன் பாருங்க சாக்லேட்ல உள்ள இருக்கோம். அதே மாதிரி போடுவோம். மேலே பட்டுரும். மாதிரி கட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா அக்கா நிஜமா ஜூஸ் செஞ்சுட்டு. ஏன் இப்போ ஆறுதியா இங்கே பாரு. ஜூஸ் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. குடிக்கணும் போல கிடையாது. அதனால் நம்மளால் குடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்க முடியும். அதான் நான் சாக்லேட்லாம் மிஸ் பண்ணேன்னு சொன்னால உங்ககிட்ட. அது ஜூஸ் இருக்குக்கா. ஜூஸ் இருக்குது. உன் ஜூஸ் வேணுமா? அப்புறம் தேடுறேன். அது பத்தாது. ஓகே, அதுக்குள்ளே சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கோரான்ஃபால் சேர்க்க போகிறோம். ஏன் உங்கள் தம்பி ஃபேஸே காமிக்க மாட்டீங்க? உங்களோட தம்பி ஃபேஸே காமிக்க மாட்டீங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நாங்கள் காமிக்கவே மாட்டோம். நாங்கள் எப்போ காமிப்போம்? கூடி சீக்கிரத்தில் காமிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காமிச்சிடுவோம். கூடி சீக்கிரத்தில் காமிச்சிடுவோம். என் தம்பிக்கு அவளோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் தம்பிக்கெலாம். அதனால தான் அத்தனை இன்னொருத்தவனை காமிக்கலன்னு சொன்னீங்களா, இன்னொரு தம்பி. அவனையும் நாங்கள் கூடி சீக்கிரத்தில் காமிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே காமிச்சிடுவோம். பார்ட் 6 பாருங்க, நாங்கள் காமிப்போம். ஆமாம், பார்ட் 6 பாருங்க. சமையல் அவனும் வருவான். சண்டே தான். தினம் சண்டையா? கொஞ்சம் அந்த இலை எடுத்துட்டு வரியாக்கா? அந்த கொஞ்சம் இலை கூட. இப்போ இலை இல்லை, இது நல்ல இலை தான். நீங்கள் இது இலை இல்லைங்க, கீரை. இது கொஞ்சம் ஊற்றிட்டு போய். இப்போ வந்து நம்ம மில்க் கேக்கை இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. என்னங்க அந்த கீரைலாம் இதில் போடுறீங்கன்னு சொல்கிறீங்களா? கீரை படம் இந்த மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். நான் கேரம் வாங்கினேன். அக்கா இங்கே பாருக்கா, நிஜமா அதே மாதிரி இருக்கு. சூப்பர். இப்போ வந்து நம்ம இப்போ எங்க அம்மாலாம் வந்துட்டாங்க. ஜார்டன் வந்துட்டேன். இப்போ ஜார்டனை காமிக்கிறேன். இருங்க, நம்ம அம்மாக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட போலான்னு சொல்லுது. நம்மளோட இந்த டிஷ் செகண்ட் டிஷ் ரெடி. உங்களுக்கு பார்க்கணுதான் ஆசை இருக்கு. பாய் கைஸ். கட் பண்ணிட்டு வீடியோவை கட் பண்றீ டாடா.